முழு நேர அரசியல்வாதி ஆகிட்ட விஜயகாந்த் 80கள்ல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எல்லாரையும் கவர்ற மாதிரியான நடிப்புல முன்னணி ஹீரோஸ்ல ஒருத்தவரா இருந்தாரு. அரசியல்வாதியா ஆனதுக்கப்புறம் அவர் படங்கள்ல நடிக்கிறத அவ்வளவா குறைச்சிக்கிட்டாரு. ஆனா இப்போ அவருடைய வாரிசான அவருடைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்கிற ஒரு படம் தான் வந்து சகாப்தம். அந்த படம் மூலமா தன்னுடைய மகனை வந்து ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு விஜயகாந்த். இந்த படத்தை ஆரம்பத்துல இயக்கிறதுக்கு சதீஷ்குமார் அப்படிங்கிறவரு ஒப்பந்தம் பண்ணாங்க. ஆனா படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே விஜயகாந்துக்கும் சதீஷ்குமாருக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு சதீஷ்குமார் பாதியிலேயே படத்தை விட்டு வெளியேறிட்டாரு. அதை தொடர்ந்து சுரேந்தர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கிட்டு வந்தாரு. அவரும் இப்ப இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இயக்குனர் அப்படிங்கிற சீட்ல மட்டும்தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே விஜயகாந்த் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த படத்துல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த படத்துல ஒரு பாடல் வருது. அந்த பாடலை நம்ம சிம்பு பாடியிருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பாடலை சிம்பு பாடினாராம். ஸோ படத்துடைய யூனிட் சார்பா படத்துடைய ஹீரோ, அதுக்கப்புறம் இந்த படத்துடைய இயக்குனர் எல்லாருமே சேர்ந்து சிம்புவை வரவேற்றிருக்காங்க. பொதுவா சிம்பு அவர் நடிக்கிற படங்களை தவிர மற்ற படங்கள்லயும் பாடல்கள்லாம் பாடுவாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு கார்த்திக் ராஜா. ஸோ பாடல் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு நம்மளால சொல்ல முடியும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம்.